ஹாய் வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். மறுபடியும் உங்கள் மாணிக்கதாஸ் தான், மாயா அகாடமிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செலக்ட் த கரெக்ட் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிலபஸில் கொஸ்டின் டேக் காம்ப்ரிஹென்ஷனுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஓகே, செலக்ட் த கரெக்ட் சென்டென்சஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸுக்கு கீழே ஒரு 4 சென்டென்ஸ் வெரைட்டிஸாக கொடுத்துருப்பாங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதில் ஒரு சென்டென்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். அதான் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 20 சென்டென்சஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸை தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நம்மளா புதுசாக வேறு எந்த டாபிக் எடுத்தும் பேசல. இதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எந்த க்ளூவோடு அப்போல்லாம் கொடுக்க முடியாது. யாருக்கு என்ன இது புரிஞ்சு அந்த சென்டென்ஸ் புரியுதோ அவங்க மட்டும்தான் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இது கொஞ்சம் ரிஸ்க்கான டாபிக் தான். ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ பாருங்கள், செலக்ட் த கரெக்ட் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி டாபிக் இருக்கும். ஓகே, அவங்க வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் given below conveys the following meaning அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், சரோஜினி நாயுடு வாஸ் அ renowned poets அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரினவுண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ ரினவுண்ட்னா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் சரோஜினி நாயுடு வாஸ் அ ஃபேமஸ் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சென்டென்ஸுக்கு மீனிங் தெரிஞ்சு அப்படின்னாலே நீங்கள் ஆன்சரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 2013 கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இதே மாதிரி ஜிகேல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சரோஜினி நாயுடுக்கு இன்னொரு பேர் நைட்டிங்கேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதையும் கூட கேட்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல் ஃபீமேலில் போயட் அப்படின்னா போயட்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேல். இதை ஜெண்டர்லையும் கேட்கலாம். ஸோ ஒரே கொஸ்டின்லேருந்து 3 கொஸ்டின் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், எ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் தேர் மேத்ஸ் எக்ஸாம் மேத்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, எ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் தேர் மேத்ஸ் பேப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறையா பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சென்டென்ஸ் உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்ட் இன் மேத்ஸ் பேப்பர். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு. கொஞ்சம் போகிறதே வந்து என்ன ஆயிருக்காங்க? ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் வேறு மாதிரி சென்டென்ஸ் கொடுப்பாங்க. வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் மேத்ஸ் எக்ஸாம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பட் இங்கே மெஜாரிட்டி. ஸோ மெஜாரிட்டி அப்படின்னா இங்கே வெரி ஃபியூ, பாஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி வரணும். இந்த மாதிரி சென்டென்ஸை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், கிருபா வாஸ் லேட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. ஓகே, இதுக்கான சென்டென்ஸை நீங்கள் கரெக்ட் சென்டென்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிருபா வாஸ் ஏர்லி டு ஸ்கூல் ஒன்லி எஸ்டர்டே. சார் என்ன சார், கிருபா வாஸ் லேட் டு ஸ்கூல் எஸ்டர்டே, கிருபா வாஸ் ஏர்லி டு ஸ்கூல் ஒன்லி எஸ்டர்டே. இது எப்படி சார் ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிருபா வந்து நேற்று மட்டும்தான் லேட்டாக போயிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆன்சரில் கிருபா வாஸ் ஏர்லி, அவள் எப்பயுமே வேகமாக போயிடுவா. பட் ஒன்லி எஸ்டர்டே தான் அவள் வந்து என்னவா போயிட்டா, லேட்டாக போயிட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா, கிருபா வாஸ் லேட் டு ஸ்கூல் ஒன்லி எஸ்டர்டேன்னு கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆஹா, கிருபா வாஸ் லேட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருபா வாஸ் லேட் டு ஸ்கூல் ஒன்லி எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இந்த சென்டென்ஸுக்கு தான் வந்து நீங்கள் கரெக்டான மீனிங் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கிருபா வாஸ் லேட் டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று மட்டும்தான் அவள் லேட்டாக போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி இதோட மீனிங். ஸோ அதுக்கு இதுதான் ஆன்சர். கிருபா வாஸ் ஏர்லி டு ஸ்கூல் ஒன்லி எஸ்டர்டே, அவள் வந்து லேட்டு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுற சென்டென்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், எய்தர் கீர்த்தனா ஆர் ரித்திகா இஸ் தேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எய்தர் கீர்த்தனா ஆர் ரித்திகா இஸ் தேர். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எய்தர் ஆர் அப்படின்னா இவங்களும் அவங்களும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே இது நெய்தர் நார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவங்களும் இல்லை அவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் கீர்த்தனா ரித்திகா இஸ் தேர் அப்படின்னா இதில் வந்து 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, கீர்த்தனா ஆர் ரித்திகா வில் பி தேர், இதை தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எய்தர் கீர்த்தனா ஆர் ரித்திகா இஸ் தேர் அப்படின்னா இவங்களும் இருப்பாங்க இவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். எய்தர் ஆர் அப்படின்னா இவங்கள் அல்லது அவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் கீர்த்தனா ஆர் ரித்திகா வில் பி தேர். இதே இது நெய்தர் நார்னு வைங்களேன், 2 பேருமே அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டிங் எரர்லையும் சில நேரங்களில் கேட்கலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. எய்தர் வந்தாவே ஆர் வரும் அப்படின்னு ஸ்பாட்டிங் எரரில் கேட்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். காருண்யா கெப்ட் மைட்டி ஸ்டில். ஸோ காருண்யா கெப்ட் மைட்டி ஸ்டில் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, காருண்யா வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்கள ஒரு பிட்டு கூட நகட்ட முடியல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் எப்படி கொடுப்பாங்கன்னா, காருண்யா வாஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்க. காருண்யா வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் குவைட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, காருண்யா வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் குவைட். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மைட்டி வல்லமையாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே நேரத்தில் கெப்ட் அவங்கள வந்து ஒரு பிட்டு கூட நீங்கள் என்ன பண்ண முடியல, நகட்ட முடியல. ஸோ நீங்கள் சென்டென்ஸை வாசிச்சு பார்த்துட்டு காருண்யா கெப்ட் மைட்டி ஸ்டில் அப்படின்னா காருண்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படி மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ராங் ஆன்சர். காருண்யா வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் குவைட். இப்படி தான் உங்களுக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம 6வது சென்டென்ஸ்க்கு போயிடலாம். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுபா ஃபேம்ஸ் ஹேஸ் ஸ்ப்ரெட் ஃபார் அண்ட் நியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபேம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல சரோஜினி நாயுடு, ரெனாவுடு. அதே மாதிரி இதில் சுபா ஃபேம்ஸ் ஹேஸ் ஸ்ப்ரெட் ஃபார் அண்ட் நியர் அப்படின்னா சுபா வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஆன்சர் பாருங்கள். சுபா இஸ் ஃபேமஸ் எவ்ரிவேர். ஸோ ஃபார் அண்ட் நியர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா எவ்ரிவேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுபா இஸ் ஃபேமஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 7th ஒன் பாருங்கள். we will always remember those happy days. ஸோ நம்ம எப்பயுமே அந்த மாதிரியான ஒரு ஹாப்பி டேஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். இதில் கொஸ்டினாக ஆன்சர் கேட்டிருப்பாங்க. will we ever forget those happy days? பாருங்கள், will we ever forget that happy days? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், will we ever forget those happy days. நம்மளால் அந்த நாளை வந்து மறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஹாசினி saw a white, green and red balls in the ground அப்படின்னு 8th ஒன் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாசினி வந்து ஒயிட், க்ரீன், ரெட் பால்ஸை வந்து கிரவுண்டில் பார்த்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாசினி saw some balls in the ground அப்படின்னு சொல்லி எழுதணும். ஹாசினி சில பால்ஸை வந்து கிரவுண்டில் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி வரும். இதில்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அடிக்க முடியும். ஸோ இதில் கொடுக்குற சென்டென்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 20 சென்டென்ஸ் கொடுக்குறேன். இந்த கொடுக்குற சென்டென்ஸை மட்டும் நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்து வர சென்டென்ஸ் அது ரிலேட்டடாகவே வரும். மொத்தம் ஒரு 50 கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 50லேருந்து கன்ஃபார்மாக ஒரு மெத்தடில் தான் வந்து நம்மளோட கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். we can take either bike. ஆல்ரெடி சொல்லிட்டேன், எய்தர் அப்படின்னா இவங்களும் அவங்களும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஆன்சர் பாருங்கள், we can take any of 2 bikes. இந்த 2 பைக்கில் நம்ம ஏதாவது ஒரு பைக்கை எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஆப்ஷன் எப்படிலாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா, we can take both the 2 bikes, we can take some of the bikes, we can take only 1 bike அப்படி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா, we can take any of 2 bikes. இந்த 2 பைக்கில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். ஸோ எய்தர் அப்படின்னா ரெண்டுமே அப்படின்னு சொல்லி அர்த்தம். அங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ சம் பைக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது. அதுக்கப்புறம் இந்த விண்ட் இஸ் ஹை. பாருங்கள், விண்ட் இஸ் ஹை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுக்குறாங்க. விண்ட் இஸ் ஹை. ஸோ விண்ட் நமக்கே தெரியும் காற்று அப்படின்னு. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கொடுப்பாங்கன்னா, த விண்ட் இஸ் டூ விண்டி, த விண்ட் இஸ் ஃப்ளையிங் ஹை, இட் இஸ் வெரி விண்டி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இட் இஸ் வெரி விண்டி. ஸோ இட் இஸ் வெரி விண்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு பதிலாக இந்த வெரியை நம்ம சூஸ் பண்ணுறோம். விண்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் புயல் அடிக்கிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புயல் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆன்சரை நமக்கு தரும். நெக்ஸ்ட் பாருங்கள் வியூவர்ஸ். we could not visit any other country in Europe. ஜெர்மனி இஸ் த ஒன்லி கண்ட்ரி வி விசிட்டட் இன் யூரோப் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ சார் மேலே ஜெர்மனியே வரலையே, நீங்கள் எதுக்கு ஜெர்மனி சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சென்டென்ஸ் கொடுப்பான். ஜெர்மனி இஸ் த ஒன்லி கண்ட்ரி வி விசிட்டட் இன் யூரோப். வி ஆர் த ஒன்லி பீப்புள் ஹூ விசிட்டட் இன் யூரோப். ஜெர்மனி இஸ் ஒன் ஆஃப் தி கண்ட்ரீஸ் வி விசிட்டட் இன் யூரோப். வி ஆர் த பீப்புள் ஹூ நெவர் விசிட்டட் யூரோப். ஸோ பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி இஸ் த ஒன்லி கண்ட்ரி வி விசிட்டட் இன் யூரோப். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு அதர்ஸ் கண்ட்ரியை வந்து நாங்கள் ஜெர்மனியில் நாங்கள் போய் விசிட் பண்ணலை ஐரோப்பாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வேறு மாதிரியான சென்டென்ஸ் கொடுக்க மாட்டாங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஆன்லைன் டெஸ்ட்டில் பழசு என்ன இருக்கோ அதை அப்படியே தான் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பழைய கொஸ்டினை ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே அது ரொம்ப நல்லது. ஆப்ஷன் முதற்கொண்டு அதுவே தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, 12th ஒன் கொஸ்டின் பாருங்கள். The students did not pass in any other language test. ஸோ
கொஸ்டின் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் பாஸ் எனி அதர் லாங்குவேஜ் டெஸ்ட். தீஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்டு இன் ஹிந்தி லாங்குவேஜ் டெஸ்ட். ஸோ பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ பாஸ்டு இன் ஹிந்தி லாங்குவேஜ் டெஸ்ட். ஸோ சில ஸ்டூடெண்ட் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் பாஸ் இன் எனி அதர் லாங்குவேஜ் டெஸ்ட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மட்டும்தான் சில பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பாருங்கள், தேர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்டு இன் சம் அதர் லாங்குவேஜ் டெஸ்ட், தேர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்டு இன் சம் அதர் லாங்குவேஜ் டெஸ்ட், தேர் ஆர் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்டு இன் ஹிந்தி லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. தீஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்டு ஒன்லி இன் ஹிந்தி லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறத தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். தீஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்டு ஒன்லி இன் ஹிந்தி லாங்குவேஜ் டெஸ்ட். ஸோ ஒன்லி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்டு ஒன்லி இன் ஹிந்தி அப்படிங்கிறதுக்கிட்ட வரணும். சில நேரங்களில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி தீஸ் ஆர் த ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், தீஸ் ஆர் த ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வர்றதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பாஸ்டு ஒன்லி இன் ஹிந்தி லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா வியூவர்ஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். க்ரோ அண்ட் டவ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, க்ரோ அண்ட் டவ் ஆர் பேர்ட்ஸ். போத் க்ரோ அண்ட் டவ் ஆர் பேர்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ அண்ட் டவ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, போத் க்ரோ அண்ட் டவ் ஆர் பேர்ட்ஸ் அப்படி தான் சூஸ் பண்ணணும். மற்ற ஆன்சர் எப்படி கொடுப்பாங்கன்னா, சம் க்ரோ அண்ட் டவ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ சிலது மட்டும்தான் அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இல்லை, போத் க்ரோ அண்ட் டவ் ரெண்டு பேருமே எப்பயுமே வந்து பேர்ட்ஸ் தான் அப்படிங்கிறத தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, வர்ஷினி வென் டு லண்டன் லாஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. வர்ஷினி ஹேட் பீன் டு லண்டன் ஒன்லி லாஸ்ட் மந்த். சார் இது என்ன சார் கன்ஃபியூஸாக இருக்குது. வர்ஷினி வென் டு லண்டன் லாஸ்ட் மந்த். இந்த வென் டு அப்படிங்கிற வார்த்தையை பாருங்களேன், இது கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வார்த்தை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், ஐ வென்ட் டு மதுரை அப்படின்னா ஓகே. பட் அதே நேரத்தில் ஐ வென்ட் அப்ராட் அப்படின்னா தான் ஓகே. அந்த இடத்துல டூ போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மதுரைக்கு போயிட்டு ரிட்டன் வந்துடுவேன். ஒருவேளை நான் அப்ராட் வேறு ஜாபுக்காண்டி போயிருக்கேன் அப்படின்னா வரமாட்டேன். ஸோ ஐ வென்ட் அப்ராட் அப்படி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், வர்ஷினி வென்ட் டு லண்டன் லாஸ்ட் மந்த். ஸோ வர்ஷினி ஹேட் பீன் டு லண்டன் ஒன்லி லாஸ்ட் மந்த். அவங்க லாஸ்ட் மந்த் போனாங்க வந்துட்டாங்க, அதனால டு லண்டன் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. வென்ட்டுக்கு பதிலாக ஹேட் பீன் பாஸ்ட் டென்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி லாஸ்ட் மந்த் போயிட்டு அவங்க திரும்பிட்டாங்க அப்படிங்கிறது இது மென்ஷன் பண்ணுது. வெரி ஃபியூ பாய்ஸ் ஆர் அஸ் குட் அஸ் முகுந்தன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, சில பையங்களில் சிலர் முகுந்தனை போல் குட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி ஃபியூ பாய்ஸ் ஆர் as குட் as முகுந்தன். அப்போ இதிலேருந்து என்ன உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து எப்படி இருக்கான், ஒன்லி முருகன் இஸ் குட். ஸோ அதில் சில பையங்களில் முருகன் வந்து எப்படி இருக்கான், ரொம்ப குட்டாக இருக்கான் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ அதனால் முருகன் தான் குட்டு அப்படிங்கிறத வரும். ஸோ ஒன்லி முகுந்தன் இஸ் குட் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஆன்சராக வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நிவேதா சிங்ஸ் அண்ட் டான்சஸ் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. நிவேதா சிங்ஸ் அண்ட் டான்சஸ் அட் த சேம் டைம். ஏன்னா சைமல்டேனியஸ்லி அப்படின்னா என்னென்னா, அவளால் பாடிக்கிட்டே ஆடவும் முடியும் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ நிவேதா சிங்ஸ் அண்ட் டான்சஸ் அட் த சேம் டைம் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எவ்ரி ஒன் ஓன் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் ஓன் த ப்ரைஸ் அப்படின்னா ஆல் ஓன் த ப்ரைஸ், எல்லாருமே ப்ரைஸ் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், த வியூவர்ஸ் ஆர் ஹாப்பி ஆன் சச்சின்ஸ் 100. ஸோ சச்சின்ஸ் 100 வியூவர்ஸ் ஆர் ஹாப்பி அப்படின்னா பார்க்குற எல்லாருமே ஹாப்பி. அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும், ஆல் ஆர் ஹாப்பி ஆன் சச்சின்ஸ் 100. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நோ அதர் ஃப்ளவர் இஸ் அஸ் பியூட்டிஃபுல் அஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் நோ அதர் அஸ் அஜெக்டிவ் அஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கம்பேரிட்டிவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் கம்பேரிட்டிவில் தென் எனி அதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதே இது சூப்பர்லேட்டிவில் பார்த்தீங்கன்னா த அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதைத்தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ரோஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே கொடுத்துருக்க சென்டென்ஸில் இந்த ரெண்டு வேர்டு இருக்கான்னு பாருங்கள். இதில் எந்த வேர்டு இருந்தாலும் அந்த சென்டென்ஸை ரைட் சென்டென்ஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். இந்த த அஜெக்டிவ்க்கு முன்னாடி இருக்கும், இந்த தென் எனி அதர்ங்கிறது அஜெக்டிவ்க்கு பின்னாடி இருக்கும். அஜெக்டிவ் இங்கே பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படி வந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், சா இஸ் டூ வீக் டு வாக். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் உள்ள ஒரு சென்டென்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டிவ் இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது. பாருங்கள், சா இஸ் டூ வீக் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், டூ வாக் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ். ஸோ இதை எப்படி மாற்றியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக அவங்க மாற்றிருக்காங்க. சா இஸ் ஸோ வீக்,
that he cannot. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா so that cannot அப்படின்னு வந்திருந்தா அந்த சென்டென்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா எந்த சென்டென்ஸில் cannot வந்தாலும் அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த சென்டென்ஸில் cannot இருக்கோ செகண்ட் சென்டென்ஸில் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ saw is so weak that he cannot walk அப்படிங்கிற ஆன்சர் தான் இதில் ரைட்டு. ஸோ பாருங்கள், எல்லா கிராமரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு மார்க் கேட்ச் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் 20 சென்டென்ஸோட நான் உங்களை அடுத்து மீட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 20 சென்டென்ஸே இது கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக போகும். அதனால 50 சென்டென்ஸாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மார்க் கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடலாம். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.